சார் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, வங்கியில் டிஆர்டி மூலம் ஏலம் விடும் இடத்தை ஏலம் விடப்பட்டதா இல்லையா என்று நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சார். டிஆர்டின்றது வந்து டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். அது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு கோர்ட். ஓகே, அந்த ட்ரிபியூனல், அந்த கோர்ட்ல வந்து நீதிபதி இருப்பாங்க. அதுல நீதிபதி பெஞ்ச் எல்லாம் இருக்கும். ஓகே, பெஞ்ச்ன்றது ரெண்டு நீதிபதிகள்லாம் இருக்கும். அந்த இதுல டிஆர்ஐடி போனீங்கன்னா ஸோ அது அப்பலட் ட்ரிபியூனல் உண்டு. அதனால சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டைரக்டா ஒரு வக்காலத், ஒரு அட்வொகேட் மூலயமா வக்காலத் போட்டு நீங்க உள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்டின் பர்சனா போகலாம். பார்ட்டின் பர்சன் உங்களுக்கு விவரம் தெரியும் அப்படின்னா டைரக்டாவே கோர்ட்டுக்கு போய் ஒரு மனு போட்டு நானும் ஒன்னாத பார்ட்டி இது, ஏன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான் இது அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள நுழைய முடியும். உள்ள நுழைஞ்சு நீங்க வந்து அந்த என்ன கேஸ் நடக்குது, என்ன இது, அதுக்குண்டான வழக்கு விஷயங்கள்லாம் நீங்க கேட்க முடியும். கேட்டு அதை பெற்றுக்கலாம். அதாவது காப்பி கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல வந்து எவ்வளவு வித்திருக்கு, என்ன எது விற்கிறாங்களா இல்லையா, இல்ல விற்காம இருக்கிறதுக்கு ஸ்டே ஆர்டர், இல்ல கம்மி விலைக்கு போகுது அப்படின்றது எல்லா விவரத்தையும் நம்ம கேட்க முடியும். சரிங்க சார். ஒருவேளை நான் இது கேட்கறேன், ஈசி போட்டு பார்த்தா அப்ப தெரியாதுங்களா? அதாவது சேல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சேல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணணும். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒன்ஸ் அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே ஈஸியில் வரும், வில்லங்க சான்றிதழ் வரும். அதை வச்சு நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன விலைக்கு போச்சு, அதோடைய உங்களுடைய மார்ஜின் என்ன, உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும், இல்லை நீங்கள் அதிகமாக கட்டணுமா அப்படின்ற தகவல்லாம் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. சரிங்க சார். ஆன்லைனில் நான் எப்படி இதை வெரிஃபை பண்ணிக்கிறது, எப்படி செக் பண்ணுறது? ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்றது வந்து டிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வக்காலத்தை ஃபைல் பண்ணி அதன் மூலயமா தான் நீங்கள் டிஆர்டியில் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியை போட்டு ஈஸிலேயே உங்களுக்கு வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வாங்க முடியும். காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வாங்கி அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு எல்லாமே அது தெரியும். பொதுவாக பாரோவருங்கிறவங்க என்ன மாதிரி தப்பெல்லாம் இதில் பண்ணிடுவாங்க சார்? பொதுவாக பாரோவர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் வந்ததுன்னா தூக்கி எடுத்து கிழிச்சு குப்பையில போடுறது. ஓகே, ஃபோன் வந்தது அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணுறது. ஐயோ கடங்காரன் நம்மளை கேட்க தானே போகிறான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு தகவல் கொடுக்கலாம், எப்பா ஆக்ஷன் விட போகிறோம் இந்த மாதிரி. கோர்ட் சம்மனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் அதை ஒரு மதிக்கிறதே கிடையாது. தூக்கி சரன்னு கிழிச்சு போட்டு, அதாவது கோர்ட்டுக்கு சம்மனை நம்ம வாங்கலைன்னா நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அதாவது கண்ணை மூடனா உலகமே இருட்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. மற்ற இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால கோர்ட்டு சம்மனு மற்ற செய்திகள் இதை வந்து இக்னோர் பண்ணாம அதை கண்ணுங்கிறதும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். மேலும் வேற ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது தயாரா இருக்க. நன்றி, வணக்கம்.